சனிஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழக மீனவர்கள் தொடர்பான பிரச்சனை இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நீண்ட காலமாக நீடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா தலைமையிலான பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்றது முதலாக இலங்கையுடனான உறவுகளை வளர்த்துக் கொண்டு மீனவர் பிரச்சனையை நிச்சயமாக தீர்ப்போம் என்கிற சூளுரையின் அடிப்படையில் குறைந்தபட்சமாக அங்கு இருக்கிற மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது. அதற்கு அடுத்தபடியாக தொடங்கி இருக்கிற இந்த இரு நாட்டுக்குமான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிற தமிழக மீனவர்கள் மிச்சம் இருக்கிறவர்களுடைய நிலவை என்னவாக இருக்கிறது என்கிற கேள்விகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுதே ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. அதாவது தமிழக மீனவர்கள் 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் ஒரு 5 பேரை இலங்கை கடற்படை கைது செய்கிறது. அவர்கள் மீது போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேர் மட்டுமல்லாமல் இலங்கையைச் சேர்ந்த ஒரு 3 மீனவர்களுக்குமாக சேர்த்து 8 பேருக்கும் மரண தண்டனையை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது கொழும்பு உயர்நீதிமன்றம். இவர்கள் மீண்டுமாக மேல்முறையீடு செய்வதற்கு கால அவகாசத்தையும் வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு ராமேஸ்வரம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சிகளையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சாலை மறியல், ரயில் தண்டவாளத்தை தகர்த்தெறிதல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தங்களுடைய போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சக அதிகாரி சையத் அக்பருதீன் அவர்கள் இந்த 5 பேரும் அப்பாவிகள், அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் உடனடியாக எடுக்கும் என்கிற ஒரு தகவலையும் முன்வைத்திருக்கிறார். இந்த தூக்கு தண்டனை இலங்கை அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தூக்கு தண்டனை உண்மையிலேயே இந்த 5 அப்பாவி தமிழக மீனவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற குற்றம் என்பது எப்படியாக இலங்கை கொழும்பு நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான சாட்சியங்கள் எப்படியெல்லாம் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து என்ன விவாதம் மேடை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கிறோம். இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இதே போன்று மூத்த பத்திரிகையாளரான திரு முராரி அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இதே போன்று மீனவர் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த திரு பீட்டர் ராயன் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நாராயணன் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் நாராயணன் சார். வேல்முருகன் சார், நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். ராமேஸ்வரம் அதனை சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் பற்றி எரிகிறது அப்படின்னு சொல்லலாம். பேருந்துக்கு தீ வைத்த சம்பவம் ஆகட்டும், அதைத் தொடர்ந்து ரயில் தண்டவாளங்கள் தகர்ப்பு, கடையடைப்பு, அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கிற அளவுக்கான ஒரு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீனவர்களுடைய மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற இந்த தீர்ப்பை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த தீர்ப்பு மிகவும் ஒரு அநீதியான, மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பு. காரணம், என்னை பொறுத்தவரையில் நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். உலகத்தில் 130க்கும் மேற்பட்ட நாடுகளில் மரண தண்டனை முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் இந்தியா அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இந்தியாவுடைய நட்பு நாடு, இந்தியாவுடைய அண்டை நாடு, இந்தியாவிற்கான ரொம்ப நெருக்கமான நாடு என்று சொல்லிக்கொள்கிற ஒரு இலங்கை நாடு, குறிப்பாக நேற்றைய தினம்தான் அந்த இலங்கைக்கான கடற்படை தளபதி நம் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவுடைய டெல்லி செங்கோட்டையில் நம்முடைய கொடியனுப்பு, நம்முடைய ராணுவ மரியாதையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய விருந்தை உண்டு சென்ற அடுத்த நிமிடம் அதை நன்றி கடன் சொல்லுவாங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைப்பான். அந்த மாதிரி இன்றைக்கு இவர் சென்ற அடுத்த நிமிடமே நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 மீனவர்கள் மீதும் இன்றைக்கு அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்று சொல்லும்போது மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி, மிகப்பெரிய இடியாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நான் கூட இப்போது கடலூர், நெய்வேலி பல்வேறு பகுதிகளிலே போராட்டத்தில் ஈடுபட்டு விட்டால் நேரடியாக இங்கு வருகிறேன். தமிழகம் முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் தற்போது இறங்கியிருக்கிறார்கள். நாளை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாட்டிற்கு அனைத்து தமிழர் அமைப்புகளையும் இயக்கங்களையும் ஒன்று திரட்டி இலங்கை தூரகம் முன்பாக மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த கொந்தளிப்பு, மீனவர் மக்களுடைய இந்த கொந்தளிப்பு என்பது நியாயமான ஒரு கொந்தளிப்பு. காரணம், 2011 நவம்பர் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போது இவர்கள் தங்களுடைய பாரம்பரிய மீன்பிடிகளில் தான் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லை மீறியதாகத்தான் இவர்களை கைது செய்தார்கள். அதற்கு பிறகு சிங்கள பேரினவாத அரசு வேண்டுமென்றே அவர்கள் ராயின் வைத்திருந்ததாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகளை பதிவு செய்து இன்றைக்கு அவர்களை இந்த தண்டனைக்கு முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அப்போதே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார். கடைசியாக 2014 மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் ஏதியிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் அப்பாவிகள், இவர்களுக்கும் போதைப் பொருளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கான குடும்பத்திற்கான மாதம் 2 லட்சம், குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியம், அவர் குடும்பத்திற்கு மாதம் 7000 ரூபாய் அறிவித்துவிட்டு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார். பிரதமரை சந்திக்கின்ற போது மத்திய அரசு இடத்திலே இதை குறித்து வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் இதுவரையில் இந்த மீனவர்களை காப்பாற்ற வேண்டிய இந்திய அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறை இதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. தமிழக அரசு முன்வைத்த கோரிக்கைகள் ஆகட்டும், நீங்கள் சொன்ன
மாதிரி அவர்களுக்கு அளித்த நிதி உதவிகளாகட்டும், இந்த வழக்கை சட்ட ரீதியிலாக அணுவதற்கு இதற்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பிற்கு நிதி உதவி செய்ததாகட்டும், பிரதமரிடம் கோரிக்கை வைத்ததாகட்டும், கடிதம் எழுதி இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி இலங்கையில் இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2011 தொடங்கி 2014 வரையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வழக்கு தொடர்பான சட்ட ரீதியான அணுகுமுறையை இந்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை தமிழக அரசு முன்வைத்திருக்கிறதா? கண்டிப்பா இந்திய அரசு, உங்களுக்கு தெரியும், நாம் ஒரு இந்திய நாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒரு நாட்டோடு சென்று அதிபரோடு பேச முடியாது, வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேச முடியாது. அதையும் தாண்டி மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்று தமிழக அரசு தன்னுடைய கடமை செய்திருக்கிறது. அங்கிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர்களை இதற்கு நியமித்து வழக்கை தமிழக அரசு தான் நடத்தியது. ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்திய அரசு நடத்தியிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்தியா தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்ப்பதே இல்லை. அது இந்த பாரதிய ஜனதா அரசு நான் குற்றச்சாட்டவில்லை. கடந்த கால இதே காங்கிரஸ் அரசு அப்போதுதான் ஒரு சர்வீசிங்குக்காக ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது இந்தியா நாட்டு உளவாளியாக இருந்தார், பாகிஸ்தானை உளவு பார்த்தார் என்பதற்காக ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய ஊடகங்கள் வீதிக்கு வந்தன, கொதித்தெழுந்தார்கள். இந்தியத்தில் இருக்கிற அத்தனை தேசிய தலைவர்களும் அறிக்கை விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு 5 தமிழர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்திய தேசிய தலைவர்கள் ஏன் வெளியே வரவில்லை? ஒரு இந்திய தேசிய கட்சியில் இருக்கிற ஒரு ராஜா வெளிவந்திருக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் அக்பருதீனை தவிர ஏன் இந்திய நாட்டுடைய பிரதமர் மௌனம் காக்கிறார்? ஏன் சுஷ்மா மௌனம் காக்கிறார்? ஏன் இந்திய நாட்டுடைய பாதுகாப்புத்துறை மௌனம் காக்கிறது? ஏன் இந்திய நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஏன் வாய் திறக்கவில்லை? ஏன் வாய் திறக்கவில்லை என்று சொன்னால் தமிழர்களை இவர்களை இரண்டாம் தர மக்களாக, இரண்டாம் தர குடிகளாக பார்க்கிற பார்வைதான் இந்திய அரசியலும் இருக்கிறது, இந்திய ஆட்சியாளர்கள் மனோபாவத்தில் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் சொல்லிடுறேன். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்திய அரசு தான் அங்கு மூத்த வழக்கறிஞர்களை நியமனம் செய்து இந்திய அரசின் சார்பாக அங்கு வாதாடி இந்த 5 தமிழர்களையும் காப்பாற்றியிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்த தவறு, மாபெரும் தவறை செய்தது கடந்த கால காங்கிரஸ் அரசு. அதை தொடர்ந்து தற்போது பாரதிய ஜனதா அரசும் அதே தவறை செய்துதான் இன்றைக்கு இந்த மீனவர்களுக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது. சட்ட ரீதியாக கொழும்பு உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் இவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் வெளியுறவுத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிற இந்த தகவல் என்பது 5 தமிழர்களும் அப்பாவிகள், அது தொடர்பான சட்ட ரீதியிலான அணுகுமுறையை எடுக்கும் என்பது ஒரு அரசினுடைய அறிவிப்பா? பிரதமரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ ஏன் இந்த அறிவிப்பை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வியோட மட்டுமில்ல, நான் சொல்றேன், இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு கொடுக்கறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அரசு என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு? இவர்கள் அப்பாவிகள் என்பது கைது செய்ய உடனே இந்திய வெளியுறவுத்துறைக்கு தெரியும், நம்முடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு தெரியும். தெரிந்தும் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்காத இருந்தது மத்திய அரசு அதிகாரிகளுடைய அலட்சியம், மத்திய அரசுடைய அந்த நடவடிக்கை தான் நான் குற்றம் சாட்டுகிறேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த இலங்கையில் இருக்கிற 3 பேர் அப்படின்ற விஷயத்தை போகாம தமிழக மீனவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை மிக அதிகமாகவும் ஆழமாகவும் இந்த இரு நாட்டுக்குமான இந்த மீனவர் பிரச்சனை மிக அதீதமாக போய்கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் இந்த 5 பேர் உண்மையிலேயே போதைப் பொருளை கடத்தினார்களா, அது சட்டப்பூர்வமாக கொழும்பு உயர்நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி ஆதாரமாக எழுகிறது. இது அவங்களுக்கு ஒரு இதில் சொன்னார், அவங்க யாருமே லாயரே வைக்கல அப்படின்னாரு. எனக்கு தெரியாது, டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. நம்ம ஜட்மெண்ட்டு நம்ம என்னன்னு பார்க்கல. அவங்க யார் வேணால் ஒரு பிளான் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ போதை புகழ்த்தல்ங்கிறது ரொம்ப பெரிய அஃபென்ஸ். எல்லா ஸ்ரீலங்கா மட்டும் சிங்கப்பூர்லேயும் அது டெத் சென்டென்ஸ் ரொம்ப காமன். அது என்ன பிரச்சனை என்னென்னா, அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா குற்றவாளினா அது தமிழர் அதனால யாரும் பார்க்க முடியாது. அவங்க அதை தோக்கு கூட தான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, நாங்கள் பார்த்து மட்டும் அந்த வெளியுறவுத்துறை சொன்னது மட்டும் அவர்கள் அப்பாவிகள். அது இப்போ சொல்கிறாரா அப்போ சொல்கிறாக்கிறத விட்டுடுங்க, அது அரசியல். அது இப்போ சொல்லியிருக்காங்க. இதுவுமே இமீடியட்டாக எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்வதோ இல்ல கட்சி சார்ந்த பிரதமர் சொல்வதை கூட நீங்கள் பிரதமர் எல்லா பிரச்சனையும் அதிகாரி சையத் அக்பருதீன் சொல்வதையும் நம்ம அரசியல் அவர் நாளை அவர் நாளைக்கு இன்னும் அப்பீல் ப்ராசஸ் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க, அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக்கா பண்ண போறாங்க, அப்புறம் பிரசிடென்ட் பேசலாம். அதுவும் இங்க இருக்க மாதிரி இல்லை, ஒரு எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் ஒரு எல்லா விதமான அதிகாரமும் அவர் கொண்டு ராஜபக்சேக்கு வேணும்னா யாரும் கேட்காமலே குட் லிஸ்டரா அவர் பண்ணலாம். இந்த அளவு நான் உணர்ச்சிப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா தூக்கு இல்ல அது ஆகாதுங்கிற, நான் நிச்சயமா ஆகாது, வெளியில தான் வரப்போறாங்க. இதுக்கு ஒரே தீர்வு இருக்கு. தமிழ்நாடு கொந்தளிக்க வேண்டாம், மீனவர்கள் போராட வேண்டாம், தமிழர்கள் வீதிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டுடைய பிரதமர் இந்நேரம் ராஜபக்சே அவரோடு பேசியிருக்க வேண்டும். பேசினால் நிச்சயமாக ராஜபக்சே அவர்களுக்கு அந்த தனி அதிகாரம் இருக்கிறது. அடுத்த நிமிடமே இந்த தூக்கை நான் ரத்து செய்கிறேன், தமிழர்களை விடுதலை செய்கிறேன் என்று அறிவித்திருந்தால் இந்த கொந்தளிப்பும் இந்த எழுச்சியும் தமிழ்நாட்டில் இருக்காது, இந்த போராட்டம் நாளைக்கு நடக்காது.
ராமேஸ்வரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டமோ இல்ல நாளைக்கு தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு அறிவித்திருக்கிற போராட்டமோ நடக்காமல் தடுப்பதற்கான குறைந்தபட்சமான நடவடிக்கைகளை எடுக்கலாமா? ராமேஸ்வரம் வேற அவங்க நேச்சுரல் கன்சர்ன் உங்களுக்கு இருக்கும். இவங்க பண்றது அரசியலா கூட சொல்லலாம். அது நான் சொல்ல நடக்கிற போராட்டங்கள் இவங்களை விட்டுருங்க. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற போராட்டம் என்பது ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு, பேருந்துக்கு தீ வைத்த சம்பவங்கள் வேண்டுமானால் சட்டவிரோதமாக இருக்கலாம். மீனவர்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு நியாயமான கோரிக்கை இல்லை அப்படிங்கறத சொல்றீங்க. இல்ல இல்ல சட்டன்லி அப்படி நான் சொல்லவே இல்லை. அவங்களோட உணர்ச்சியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா டெத் சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. சும்மா போய் அவங்க பிடிச்சி சிறையில் போட்டு எல்லாம் வந்திருக்காங்க, அதெல்லாம் அது ஒரு அடிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிறது வேற. இது வந்து உங்களுக்கு மரண தண்டனைங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஷாக்காக தான் இருக்கும். அது வந்து அதுக்காக வயலன்ஸ் வேணாம் நம்ம சொல்லலாம். பட் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இங்கே வந்து இவர் சொல்லியாச்சு, அக்பருடைன் சொல்லியாச்சதுக்கப்புறம் அடுத்தது பிரைம் மினிஸ்டர் பேசலாம், அங்க வந்து பிரசிடென்ட்டோட பேசலாம். இது முடிய போற விஷயம். நம்ம இந்த அளவு கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே பீட்டர் ராயன் சார், இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கினுடைய முழு நடவடிக்கைகளையும் கண்காணிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். 2011 தொடங்கி இந்த 2014 ஏன் மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகாக இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படியாக புதுப்பிக்கப்பட்டது, மீனவர் விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் என்ன, ராஜபக்சேவனுடைய நடவடிக்கைகள் எப்படியாக இருந்தது, பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் மீனவர்களை விடுவித்தாலும் பரவாயில்ல, கப்பல்களை எல்லாம் விடுவிக்க வேண்டாம் சொன்ன விஷயங்கள் தொடங்கி இந்த 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிற வரைக்குமான நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்கிற பார்வையில் தான் பார்க்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லிக் கொள்வது, அதாவது கேரள கடலிலே 2 மீனவர்கள் இத்தாலி கடற்படையினால் சுடப்பட்டார்கள். அப்பொழுது கேரள அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டதின் காரணமாக உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு, அதாவது அவர்கள் பார்வையிலே அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இவர்கள் மீனவர்கள் பிரச்சனையாக இவர்கள் எல்லோரும் பேசுகின்ற போது இதை மீனவர்கள் பிரச்சனையாகத்தான் பார்க்கிறார்களே, மீனவர்கள் கொந்தளிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே ஒழிய இது அதாவது தேசத்தின் பிரச்சனை என்று யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் இந்த தேசத்தின் மக்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இருப்பதாக இல்லை. மீனவர்கள் கொந்தளிக்கிறார்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகமும் இனி கொந்தளிக்கும், மாணவர்கள் தெருவுக்கு வருவார்கள், வீதிக்கு வருவார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்களே ஒழிய இது யாருடைய பிரச்சனை? மீனவர்களுடைய பிரச்சனையா, இந்த தேசத்தின் பிரச்சனையா? இந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது, என்ன காரணத்தினால் ஏற்பட்டது? இவைகளை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். இப்பொழுது அரசியல்வாதிகள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொல்லுகிறார்களே ஒழிய இந்த பிரச்சனைக்கு அடித்தளம் என்ன, எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, இவர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, எல்லை தாண்டி மீன் பிடிப்பதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, இவைகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். 1974 ஒப்பந்தத்திலே என்ன சொல்லப்படுகிறது, சரத்து 5(6) என்ன சொல்லுகிறது, 1976 கடித போக்குவரத்திலே அதிலே என்ன சொல்லப்படுகிறது, 74 ஒப்பந்தத்தும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறார். 76 கடிதம் அந்த உரிமையில் இல்லை என்று சொல்லப்பட்டதிலே பிரசிடென்ட் ஒப்புதல் வழங்கவில்லை. எனவே அவர்களுக்கு எல்லை தாண்டி உரிமை இருக்கின்ற போது அது விவாதமான ஒரு பொருள் சார். அந்த இதுக்குள்ள போக இல்ல ஒரு நிமிஷம், விவாதமான இல்ல. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, சார் சொன்ன மாதிரி 1974 போடப்பட்ட ஒப்பந்தம், இந்திரா காந்திக்கும் அண்டே பண்டாரநாயகவுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம், 2 நாட்டுடைய பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லுமா? ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற கலெக்டர் 100 கலெக்டர் போட்டதா ஒப்பந்தம், அங்க இருக்க 2 பியூன் போட்ட ஒப்பந்தம் இல்ல. நீங்க 2 பியூன் போட்ட ஒப்பந்தம் செல்லும் சொல்லி மீனவர்களை கைது செய்து சிறையில் அனுப்ப எந்த பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தத்தில் பாரம்பரிய மீன்பிடி உரிமை இருக்கிறது என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வந்தது இது ஒரு தேசத்தின் பிரச்சனை. இந்த தேசத்தின் பிரச்சனை. எனவே பிரதமர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதாவது 2012ஆம் ஆண்டிலே உளவுத்துறை இதனை விசாரித்து தெளிவுபடுத்தி இது பொய் வழக்கு என்று மைய அரசுக்கு அறிக்கை அனுப்பி இருக்கிறது. அந்த அறிக்கை அதாவது அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயம் இவர்கள் அப்பொழுதே பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள், அப்பொழுதே விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று புரியவில்லை. தொடர்ந்து பேசலாம் நாராயண் சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது இலங்கை அரசு செய்திருக்கிற ஒரு விரோதமான செயல் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு. மேல்முறையீடு செய்யலாம், அதற்கான நடவடிக்கைகள் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஏன் இதுவரைக்கும் வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் தான் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். 5 பேரும் அப்பாவிகள். வேல்முருகன் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சரோ ஏன் பிரதமரோ எந்த விதமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. இது நாள் வரை நாம் இந்த இலங்கை பிரச்சனைகளை விவாதித்துக் கொண்டிருந்த அத்தனையுமே உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் இன்று நாம் விவாதிப்பது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால் நாம் விவாதிக்கும் அத்தனை பேருமே, அது இங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி, 125 கோடி மக்களை கொண்ட நம் நாட்டில் இருக்கிற ஒருவர் கூட இதை ஏற்க மாட்டார்கள், யாராக இருந்தாலும். அதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவது, கடந்த 27ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி அமெரிக்காவிலே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் இலங்கையினுடைய அதிபர் திரு ராஜபக்சேவை சந்தித்து அங்கே இது குறித்து பேசியிருக்கிறார் என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அன்றைக்கு எந்த ஊடகமும் தமிழ்நாட்டிலே அந்த சந்திப்பு குறித்து பேசவில்லை. அது எங்கன்னா ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஏனென்று சொன்னால் அந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள், 27 செப்டம்பர். அதனால் அது வரல. முதல்ல அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்பொழுது இதே அக்பருதீன், அதாவது வெளிவிவகாரத்துறை செயலாளர் தான் என்ன பேசினாங்கன்ற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை அனைத்தும் பேசியிருக்கிறார். உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். யார்? நம்முடைய பிரதமர். ஒன்று. அதற்கு அடுத்து இந்த விஷயத்தில் சார், நம்ம பீட்டர் ராயன் சார் சொன்னது போல, இந்த 5 இந்தியர்களும் நான் மீனவர்கள் என்ற வார்த்தையை நான் உபயோகிப்பதில்லை என்று முடிவு செய்திருக்கிறேன். என்று சொன்னால் இது இந்தியர்களுடைய பிரச்சனை. 5 இந்தியர்களும் நிரபராதிகள் என்று நம்முடைய உளவுத்துறையால் தெரிவிக்கப்பட்டு இந்த அரசாங்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. நான் இது 2011 ஏன் செய்யலன்னு அவர் கேட்டார். நான் அரசியலுக்குள் செல்ல விரும்பவில்லை. எந்த கட்சியையோ இல்லது முந்தைய அரசாங்கத்தையோ குறை சொல்ல நான் இல்லை. அது இருந்தாலும் கூட அதை பற்றி பேசுவதற்கு இந்த சூழ்நிலை கிடையாது. இது வன்முறை களமோ அல்லது எதுவுமே இல்லை. இது உண்மையிலேயே உணர்ச்சிகரமான, உடனடியாக அந்த இந்தியர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய செயல். இதுல 2 விஷயம் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. இப்போ அக்பருதீன் இஸ் நாட் அ பியூன், அவர்தான் அதிகாரப்பூர்வ அதிகாரி. அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த 5 பேரும் நிரபராதிகள். ஒன்று, நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்களை உடனடியாக இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்திடம் பேசியுள்ளது. அது ஒரு புறம். இன்னொரு புறம், சட்ட ரீதியாகவும் இதை நாங்கள் அணுகுகிறோம். ஏற்கனவே இப்ப உடனடியாக மேல்முறையீட்டிற்கு இந்திய அரசாங்கம் மேல்முறையீடு செய்து இவர்கள் குற்றமற்றவர்கள், நிரபராதிகள் என்று தெளிவாக எடுத்து உரைப்போம் என்று தெளிவாக. அதான் 2 விஷயம். இப்போ இவர் வேல்முருகன் சார் சொன்னது போல நம்முடைய பிரதமரும் கண்டிப்பாக பேசுவார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுல ஏன்னா இது ஒரு 5 உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். தொடர்ந்து பேசலாம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை உடனான ராஜ்ய ரீதியிலான தொடர்பை இந்தியா எப்படி உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் இந்தியா மேற்கொள்ள போகிற நடவடிக்கை இந்த 5 இந்தியர்களையும் இந்த 5 தமிழக மீனவர்களையும் எப்படியாக வெளிக்கொணர போகிறது, சட்ட ரீதியாக அவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டுத்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை தொடர்ந்து ராஜ்ய ரீதியிலான உறவுகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. மீனவர் தொடர்பான விவரங்களில் பீட்டர் ராயன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பழைய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் எல்லை பிரச்சனையை இன்னும் காரணம் காட்டிக் கொண்டிருக்கிற இலங்கை அரசு இதை ஏன் சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தாது என்கிற கேள்வியும் தொடர்ந்து எழுகிறது. தொடர்ந்து பேசலாம். விவாதமேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாத மேடை தொடர்கிறது. தூக்கு மேடையில் தமிழக மீனவர்கள் அனுப்புவதற்கான நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இந்த ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த 5 தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற இந்த தூக்கு தண்டனை தொடர்பான தீர்ப்பு என்பது மிகப்பெரிய கொந்தளிப்பை தமிழர்கள் மத்தியிலும் ஏன் நாட்டளவிலுமே ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு முராரி அவர்கள், நாராயணன் அவர்கள் குறிப்பிடும்போது சொன்னார், இது ஒரு இந்தியர்கள் பிரச்சனையாகத்தான் பார்க்கிறோம், இது ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனையாகத்தான் பார்க்கிறோம், அதனால இது எல்லாமே சட்ட ரீதியிலாக இந்திய அரசு அணுகுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தான் நாம் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். மோடி தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பிறகாக இலங்கையுடனான உறவை எப்படியாக ராஜ்ய ரீதியிலான ஒரு உறவை எப்படியாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள், ஒரு புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகாக இந்த தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டி
தற்பொழுது இந்த 5 மீனவர்கள் தொடர்பான பிரச்சனையை சட்ட ரீதியிலாக இதற்கு முன்னால அணுகவே இல்லையா? இல்லை பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்கள தான் சொன்னாங்களே, அது இல்லாமல் நடந்திருக்காது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை, அங்கே ஹை கமிஷனை சொல்லி போட்டு லேயர்லாம் போட்டு தான் ஹைகோர்ட் லெவலில் வந்திருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா கூட அமிகஸ் கியூரியன் போட்டு அவங்க அட்வொகேட் இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க. அவங்களே கோர்ட்டே அப்பாயின்ட் பண்ணி தான் அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் இல்லை, பட் திஸ் இஸ் அசம்ஷன், எல்லா கேஸ்லையும் அப்படி தான் நடக்கும். அது பிரச்சனை இல்லை, லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. அதோட முக்கியமாக என்னென்னா இவர் சொன்ன மாதிரி அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இவர் ஸ்போக்ஸ்மேன் சொன்ன மாதிரி நாங்கள் விசாரித்த மட்டும் அவர்கள் நிர்வாகிகள்னு சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் விஷயமே இல்லை. இதில் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து சொல்கிறாங்களே, இது 3 வருஷமாக இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த 3 வருஷத்தில் எத்தனை தடவை மீனவர்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு திருப்பி இங்கே போராடி அவங்க விடுதலை பண்ணியிருக்காங்க. யாருமே இதை பற்றி பேசலையே. கூட இவங்களும் இருக்காங்களே, இவங்க மேலே கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இது டிஃப்ரெண்ட். இது வந்து போதை கடத்தல்னு போயிருக்காங்க. இவங்க ஜெனுவினாக ஃபிஷர்மேன் போய் அங்கே போய் தெரிஞ்சு போகிறாங்களோ தெரியாமல் போகிறாங்களோ வேணும்னு போகிறாங்களோ அது வேறு, அவங்க பிடிச்சி பண்ணுறது வேறு. அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறது முதல்ல வந்து சுட்டாங்க, அப்புறம் சுட வேண்டாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னாங்க. சரி அரெஸ்ட் பண்ணானா ஐயோ அரெஸ்ட் பண்ணாதீங்க வெளியில் விட்டுருவாங்கன்னா, அப்போ திருப்பி அடுத்த ஒரு 300 போட்டுன்னு வந்தோடனே அவங்க என்ன தான் போட்டை பிடிச்சா ஐயோ போட்டை விட்டுவிடுங்க என்னோட லைவ்லிஹுட்னாங்க. அவங்க என்ன தான் பண்ணுவாங்க அந்த சைடு வந்தாங்கன்னா. ஸோ இந்த பிரச்சனை தொடர்ந்துன்னு இருக்கு. இது ஒன்றும் முடியாத பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரீவியஸ் கவர்மெண்ட் இருந்தபோது ஜெயலலிதா இருந்தபோது 2 பக்கமும் வந்து மீனவர்கள்லாம் சந்திக்க வச்சு பேச வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாட்டம் ட்ராலிங்னு பண்ணி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுறீங்க, குஞ்சு குச்செல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிடுறீங்க, அது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து 2மே வந்து வாரத்தில் 3 நாள் மட்டும் ஷேர் பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை. 2 பேருக்குமே நிறையா மீன் அங்கே இருக்குது, வளம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. இது ராமேஸ்வரம் இதில் தான் பிரச்சனையை தவிர மற்ற இடத்துலலாம் இது அது கிடையாது. புதுக்கோட்டை அந்த பக்கம்லாம் அவங்க வெளியில் போயிடுவாங்க. இங்கே ராமேஸ்வரம் மீனவர்கள் அவங்கள ஹைசீஸ் போயிடுவாங்க. ஜெகதாப்பட்டினம் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்ணவே இல்லையான்னு கேட்குறேன். இல்லை பண்ணியிருக்காங்க. அவங்க ஜாஃப்னா சைடு போனாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஹைசீஸ் போகிறது அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து சிக்கன் நெக் மாதிரி இருக்குது அந்த பேக் சைடு, அங்கே வந்து விட்டு போகவே முடியாது. ராமு சேது வந்துன்னா போகலாமா என்ன தெரியாது எனக்கு. இப்போ ஆசப்னா அவங்க வேறு வழியில் அங்கே தான் போகிறாங்க. தொடர்பான பிரச்சனையில இன்னுமாக நீடித்துக் கொண்டிருக்கிற சர்ச்சைகள்ல இலங்கை வந்து இரட்டை வடிவலைகளை பயன்படுத்துவதன் மூலமாக மீன்வளம் பாதிக்கப்படுகிறது, பேச்சுவார்த்தையின் மூலமாக நடைபெறுகிற தீர்வு காணப்படுகிற ஒரு விஷயத்திற்கு எதுக்கு இந்த மாதிரியான கைது நடவடிக்கை, துப்பாக்கிச்சூடு நடவடிக்கை, படகுகளை பிடிக்கிறது விடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ள பேச்சுவார்த்தைக்குள்ள முடிகிற விஷயம் தான் இன்னைக்கு தூக்கு தண்டனை அளவுக்கு வந்திருக்கா? அதாவது தமிழக மீனவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அதாவது இவர்கள் இழுவலை பயன்படுத்துகிறார்கள், இரட்டைமடி பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொள்கிற காரணம் என்னவென்றால், நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மீனவர்கள் ஊனமுற்றிருக்கிறார்கள், பல கோடி பெருமான இவருடைய சொத்துக்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் இருந்து அரசுகளை எப்படி திசை திருப்பது என்பதற்காக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இந்தோ நார்வேஜியன் திட்டம் என்ற ஒரு திட்டம், அதை அறிமுகப்படுத்தியது இந்தியா. எதற்காக அறிமுகப்படுத்தியது என்றால், அதாவது நமது அதிகாரிகள் நார்வே நாட்டிலே சென்று பார்த்தார்கள். அங்கே 4 மாதங்கள் தான் மீன் பிடிக்க முடியும், மற்ற மாதங்களிலே அது பனிக்கட்டியாக போய்விடும். எனவே அந்த 4 மாதங்களிலே ஒரு வருடத்திற்கு தேவையான மீனை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக இழுவலை இந்த மாதிரி எட்டைமடி இவைகளை பயன்படுத்தினார்கள். இவர்கள் உடனே அதே எடுத்து வந்து இங்கே இந்தோ நார்வேஜியன் திட்டம் என்று இங்கே அறிமுகப்படுத்தினார்கள். எதற்காக அறிமுகப்படுத்தினார்கள் என்றால், அதிக அளவிலே மீனை பிடித்து வெளிநாட்டுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்கின்ற போது நமக்கு அதிக அளவிலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். எனவே மீனவர்களை நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது, அதாவது அரசை தான் நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டும். இப்பொழுது அதாவது உண்மையிலே இவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பது ஆய்வு செய்யப்பட உண்டு. அதாவது காங்கேசன் துறை காவல்துறையிலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதாவது அந்த 28ஆம் தேதி ரோந்து படை காங்கேசன் துறையிலிருந்து தலைமன்னாருக்கு புறப்படுகிற போது டெஃப்ட் தீவின் அருகிலே வெகு தூரத்தில் இருந்து இரவு 9 மணி அளவிலே அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது 2 படகுகள் தூரத்திலே இருக்கின்றன. ஒன்று தமிழகத்தை சார்ந்த படகு, இன்னொன்று இலங்கையை சார்ந்த படகு. இவர்கள் எதையோ பொருட்களை கொடுப்பது தெரிகிறது. உடனே அதிக வேகத்துடன் அங்கே செல்கிறார்கள். வேகத்துடன் செல்கின்ற போது அங்கே என்ன பார்க்கிறார்கள் என்றால், அதாவது ஒரு பை கடலிலே கிடக்கிறது, இன்னும் 3 பைகள் அதாவது இலங்கை படகிலே இருக்கிறது. அதாவது தமிழக படகிலே இருந்து எதுவும் எடுக்கப்படவில்லை. மார்பின் ஹெராயின் போன்ற போதை பொருட்கள் தமிழர்கள் படகிலே இருந்து அது எடுக்கப்படவில்லை என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதாவது முதல் சாட்சி இப்படி சொல்லுகிறது. இரண்டாவது சாட்சி என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது கடலிலே எதுவும் விழவில்லை, அதாவது
இலங்கையின் படகிலே தான் அந்த 4 பைகளும் கைப்பற்றப்பட்டன, அதிலே தான் போதைப் பொருட்கள் இருந்தன என்று சொல்லப்படும். இப்படி இருக்கின்ற போது நீங்கள் தமிழக மீனவர்களை எப்படி குற்றச்சாட்ட முடியும்? அவர்கள் எப்படி கடத்தல் பண்ணினார்கள் என்று குற்றச்சாட்ட முடியும்? கடற்படை அதிகாரிகள் முன்வைக்கிற அந்த விசாரணையினுடைய அறிக்கையும் கடற்படை அதிகாரிகளே அங்கு சாட்சியங்களாக இருந்ததும் ஜிபிஎஸ் கருவிகள் மூலமாக அங்கு சொல்லப்பட்ட சாட்சியங்கள் என்பதும் அங்கு சட்ட ரீதியிலான நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு அனுமானமாக சொல்லப்படுகிற விஷயங்களா, உண்மையிலே நடந்த விஷயங்களா என்பதை சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் குழு இதை சமர்ப்பித்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கிற சாட்சியங்கள் நியாயமானதாக இருக்கிறதா? என்னிடம் ஆவணங்கள் இருக்கின்றன. அந்த ஆவணங்களை நான் என்ன சொன்னேனோ அந்த ஆவணங்கள் என்னிடம் இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் அந்த ஆவணங்களை பார்க்கலாம். இதுதான் சொல்லப்படுகிறது. அதாவது தமிழகத்தை சார்ந்த படகுகளிலிருந்து எந்த கடத்தல் பொருட்களும் எடுக்கப்படவில்லை என்பது மிக தெளிவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இலங்கை படகை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மீனவர்களை எங்களுக்கு தெரியவே தெரியாது, இது அநியாயமான குற்றச்சாட்டு, நாங்கள் இங்கே மீன் பிடிக்க வந்தோம், அவர்களும் மீன் பிடிக்க வந்தவர்கள் தான் என்று மிக தெளிவாக அங்கே சொல்லி இருக்கிறார்கள். யாருமே சாட்சிகளே இதுக்கு கிடையாது. அதாவது இலங்கை கப்பல் படை தான் திரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது இவர்கள் கடத்தல்காரர்கள் என்று. அவர்களுடைய நோக்கம், அதாவது தமிழர்கள் இப்படி தமிழக மீனவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தால் இவர்கள் இந்த பக்கமே வரமாட்டார்கள். முற்றிலுமாக ஒரு நிமிஷம் அப்படி வந்து 3 ஸ்ரீலங்கன் சினலி ஃபிஷர்மன் பிடிப்பாங்களா? நியாயப்படி யோசிச்சு பாருங்க. இலங்கை படகுல அவங்களையும் தானே பிடிச்சிருக்காங்க, அவங்களையும் தானே பிடிச்சிருக்காங்க. இவர் சொல்றது உள்நோக்கம் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிடிச்ச ஸ்ரீலங்கா சைடுல இருந்து பிடிச்சிருக்காங்க. அந்த போதைப் பொருள் இருந்ததாக சொல்லப்பட்ட காரணத்தினால் அந்த படகில் இருந்த 3 பேருக்கு அந்த போதைப் பொருள் தமிழக கப்பல்ல தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் கப்பல்ல இல்ல. 5 அது கிடையாது. அது இல்ல 5 பேர் மட்டும் இல்லாம 3 சின்னலீஸ்லயும் பிடிச்சிருக்காங்க. சிறங்கல நாட்டு ஃபிஷர்மனையும் பிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து எந்த போட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர், அது டிரான்சிட் பாயிண்ட், ஒருவேளை தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போய் அங்கே கொலம்போ போறது வழியா டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப நடக்கிறது. உலகம் பூரா இந்த நெட்வொர்க் இருக்கு. இதை வச்சு நீ எந்த போட்ல இருந்து பிடிச்சாலும் நான் சொன்னது வந்து காங்கேசன் துறையிலே எஃப்ஐஆர் எப்படி பதிவு செய்யப்பட்டது என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை போன்றவர்கள் தான் வந்து எங்களை அழிப்பதற்கு உதவுகிறீர்கள். பத்திரிகையிலே தவறான செய்திகளை எங்கள் சமூகத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்து என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன, ஆவணங்கள் இருக்கின்றன, நான் ஆவணங்களை காட்டுகிறேன். இது தவறு. ஒரு பத்திரிகையாளர் எப்படி சொல்வதை நான் கண்டிக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு முறையும் நான் இவரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் மீனவர்கள் மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்டனம் ஒரு நிமிஷம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு கடத்தல் கும்பல் என்பது, கடத்தல் நெட்வொர்க் என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் நின்ற 2 கப்பல்கள் இருந்த இலங்கை கப்பலில் இருந்த 3 பேருக்குமாக தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் அடிப்படையில் கப்பற்படை அதிகாரிகள் சொன்னதின் அடிப்படையில் இந்த தமிழகத்தைச் சேர்ந்த கப்பலில் இருந்த 5 பேருக்கும் தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. அதாவது இவர் மீண்டும் அதை வலியுறுத்துகிறார். வந்து அதாவது கடத்தல் நடந்தது, நாங்கள் கடத்தல் நடக்கவில்லை என்பதை சொல்லுகிறோம். கடத்தல் எதுவும் நடக்கவே இல்லை சொல்லி இவர் கடத்தல் நடந்தது, கடத்துகிறார்கள். எங்களது மீனவர்கள் மீன் பிடிக்க செல்கிறார்கள், அவர்கள் கடத்தவில்லை. இதெல்லாம் குற்றச்சாட்டு. அதாவது இதுல பீட்டர் சார், தயவு செய்து நான் முதல்ல சொன்னது போல எமோஷன் ஆகாதீங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதைத்தான் இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. இந்த மீனவர்கள் அத்தனை பேருமே அப்பாவிகள், அவர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை, தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால இதுல ப்ராப்ளமே இல்ல. நீங்க இதுல யார் சாட்சி இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. என்னன்னாக்க இப்போ ஒரே நிமிஷம், இதுல இப்போ நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதுல 5 உயிர்கள் உள்ள விஷயம். தயவு செஞ்சு இந்த வழக்கு சட்டப்பூர்வமாக அணுகப்பட்டிருக்கிறது. 2011 இருந்து 2014 இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட வரைக்கும் பலகட்ட விசாரணைகள் நடந்திருக்கிறது. ஆதாரங்கள் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்குமாக தமிழக அரசு ஏற்கனவே இந்த மீனவர்கள் நிரபராதி என்று தெரிவிப்பதற்கான ஒரு குழுவை அமைத்து, அதற்கான ஒரு பிரதிநிதி அமைத்து நிதி உதவிகளை செய்திருக்கிறது. இந்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்த 5 பேர் தொடர்பான வழக்கில் செலுத்திய கவனம் என்ன? நான் முதலிலே உங்களுக்கு சொன்னேன், இந்த அரசு பதவியேற்ற அன்றே இலங்கை மீனவர்கள் குறித்தும் இலங்கை பிரச்சனை குறித்தும் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நம்முடைய பிரதமர் ஒரு நிமிஷம், அதான் சென்ற மாதம் 27ஆம் தேதி இது குறித்து பேசியிருக்கிறார். ஆமாம் ஆமாம், அங்கே கைதாகி உள்ள அத்தனை பேரையும் விடுவிக்க வேண்டும் தெளிவா பேசியிருக்கிறது. நீங்க 27 செப்டம்பர் இங்கே நடந்த ஒரு சில பிரச்சனைகளால்
தமிழகத்தில் நடந்த அரசியல் பிரச்சனைகளால அது எதுவுமே வெளியே வரல. அது தயவு செஞ்சு நீங்க பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. இதுல ஒரே நிமிஷம் பாலவேல் ஒரு நிமிஷம் முடிச்சாரு. இப்போ இதுல வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. நாம அப்பீலுக்கு போறோம், அதை ஜெயிக்கணும். ஒன்று சட்ட ரீதியாக. இரண்டாவது, இந்த இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் பேசி உடனடியாக அவர்களை மீட்டு வருவதற்கான அத்தனை நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். வேல்முருகன் அவர் என்ன சொல்றாருன்னா, 27ஆம் தேதி தமிழகத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளின் காரணமாக அங்கு நடந்த பேச்சுவார்த்தையே ஊடகங்கள் வெளியிடவில்லை. குறிப்பாக இந்த 5 பேர் தொடர்பான ஒரு விஷயத்தை மோடி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கின்ற போது இந்த 5 பேரை மென்ஷன் பண்ணியும் கடிதம் கொடுத்திருக்காங்க. ஒன்று, ராஜபக்சே அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு வந்த போதும் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் பேசியிருக்கிறேன், அங்கு இருக்கிற அத்தனை சிறைவாசிகளையும் தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன் என்று தான் உத்தரவிட்டார். ஆனால் இவர்கள் 5 பேரையும் விடுதலை செய்யல. உடனே இந்திய வெளியுறவுத்துறை கேட்டுக்கணுமா இல்லையா? நீங்க கொடுத்த அஷூரன்ஸ் என்னாச்சு? ஒரு நிமிஷம், ஏன் ரிட்டனா கேட்கல? அப்புறம் ஒண்ணு, அப்படி கேட்டிருந்தாலும் கூட கேட்டு அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சியில பாரதிய ஜனதா அரசு தோல்வி கண்டிருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, இவங்க சொல்றாங்க இப்ப அமெரிக்காவில் பேசினாங்க அப்படின்னு. சரி, அமெரிக்காவில் போய் பேசி வந்து எவ்வளவு நாளாவது? வழக்கு அங்கே உச்சகட்டமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு இந்திய நாட்டுடைய பிரஜைக்கு ஒரு அரசு இன்னொரு பக்கத்து நாட்டு அரசு தூக்கு தண்டனை தருகின்ற போது நிச்சயம் நம்முடைய உளவு ராவோ அல்லது ஐபியோ ஏதோ ஒரு உளவு நிறுவனம் இதை கூர்ந்து கவனித்திருக்கும். ஒன்று. இரண்டாவது, அங்க இருக்கிற ஐ கமிஷனுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் கூட இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தி வரப்பட்ட பிறகு இவ்வளவு இன்றைக்கு அக்பர் அலி வாய் திறந்திருக்கிறாரை தவிர இதற்கு முன் ஏன் வாய் திறக்கவில்லை, இதற்கு முன் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஒன்று என்னுடைய கேள்வி. பாரதிய ஜனதா அரசு நினைத்திருந்தால், நிச்சயமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் நினைத்திருந்தால் இந்த 5வரையும் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களோடு சேர்த்து விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். அதற்கான அதிகாரம் ராஜபக்சேவுக்கு இருக்குது. எந்த ராஜபக்சே உத்தரவிட்டு அங்கு நூற்றுக்கணக்கான மீனவர்களை விடுதலை செய்தார்களோ, இங்கு வந்து அழுத்தினாலோ அதே அதிகாரம் அதே ராஜபக்சேவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு ராஜபக்சே அவர்களுக்கு நம்முடைய இந்திய அரசு அழுத்தம் தந்தால் அடுத்த சில நிமிடங்களிலே இவரை விடுதலை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரம் அந்த அதிபர் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் அதற்கான அழுத்தத்தை தரவில்லை என்பது என்னுடைய கேள்வி. இன்னொன்னு முராரி சார் சொன்னாங்க, அப்படியே போற போக்கில் அவங்க சொல்லிட்டு போறாங்க மீனவர்கள் மீது குற்றச்சாட்டு. இந்த சில பத்திரிகைகள் மிகப்பெரிய அதிமேதாவித்தனமா எதிர்த்தே இதான். மீனவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொடுக்க போனாங்க, ஹராயின் கொடுக்க போனாங்க, அதனால நாங்க பிடிச்சோம், சுட்டு கொண்டோம். அவர் சொன்னாரு, சுட்டு கொண்டாங்க, பிடிச்சாங்க, அப்புறம் எப்படி நாங்க என்ன செய்யறது? ஒன்னு சுட்டு கொண்டாடுறீங்க, படகு பிடிச்சா படகு பிடிச்சுட்டாருங்க, கைது பண்ண யார் சிறையில் அடைக்கணும் கேட்கறீங்க, அப்படிலாம் அவர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், விடுதலை புலிகள் 2009 முற்றுமுழுமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள், அழிக்கப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு யாருக்கு எந்த விடுதலை புலிகள் மீனவர்கள் ஆயுதம் கடத்துறாங்க? இதனால கைது செய்தது 2011. சுட்டாங்க தமிழ்நாடு கொந்தளிக்கிறது எழுது நீதிமன்றத்தை இந்த வழக்கு தொடர்பாக மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டால் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு பாதிக்கப்படும் என்று வழக்கறிஞர்கள் சொன்ன போதும் நிச்சயமாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த 5 பேர் உட்பட இலங்கையைச் சேர்ந்த 3 பேருக்குமாக 8 பேருக்கும் மரண தண்டனையை விதித்து கொழும்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தற்பொழுது போதுமான அழுத்தத்தை இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை. இந்த குறிப்பாக மீனவர் விவகாரத்தில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை விரைவாக எடுத்திருக்க வேண்டிய மோடி தலைமையிலான அரசாங்கம் ஏன் அந்த அழுத்தத்தை கொடுக்கவில்லை என்ற வேல்முருகன் அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நாராயணன் அவர்களுடைய பதில் என்ன? விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாம். விவாதம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாத மேடை தொடர்கிறது. தூக்கு மேடையில் தமிழக மீனவர்கள் என்ற தலைப்பு குறித்து என்ன விவாத மேடை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கொழும்பு உயர்நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் 5 பேருக்கும் இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் 3 பேருக்குமாக 8 பேருக்கும் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பானது 2011 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அவர்கள் 8 பேரும் போதைப் பொருள் கடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அளிக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு தமிழக மீனவர்களிடையே எந்த விதமான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கை இந்திய அரசாங்கம் எப்படி சட்டப்பூர்வமாக அணுகப் போகிறது, அடுத்த கட்ட மேல்முறையீடுகளில் என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். வேல்முருகன் அவர்கள் முன்வைத்த கேள்விக்கு நாராயணன் அவர்களுடைய பதில்கள். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையில் இன்றைக்கு கூட தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இது என்ன இதற்குண்டான அனைத்து வேலைகளும் நாங்கள் செய்வோம், ஒத்துழைப்போம், இதுக்கு எவ்வளவு செலவானாலும் தமிழக அரசே ஏற்கும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதனால இது தமிழக முதல்வர் நம்முடைய பாரத பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். அதனால இது கண்டிப்பா இந்த ஹையஸ்ட் எண்டிலிருந்து இந்தியாவிலிருந்து செய்யும் பொழுது உறுதியாக இதற்கான தீர்வு கிடைக்கும். ஆனால் இதற்கிடையில
உணர்ச்சியால் கொந்தளிக்கக்கூடியவர்களை கட்டுப்படுத்த வேண்டியில் இருக்கக்கூடிய நமது நண்பர் வேல்முருகனை போன்றவர்கள் அவர்களை கொந்தளிக்கக்கூடியவர்களை அடக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு 5 மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு தண்டனை, இதை உணர்வு பூர்வமாகத்தான் அணுக வேண்டும், எந்த விதமான ஆக்ரோஷமோ கொந்தளிப்போ வேண்டாம். நீங்க சொல்கிற மாதிரி தமிழக அரசு இத்தனை முறையாக கடிதம் எழுதியும் நேரில் சந்தித்தும் மனு கொடுத்தும் இத்தனை அழுத்தங்களை கொடுத்த பிறகும் கூட எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை இதுதான் என்று சொன்னால் இந்திய அரசாங்கம் ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை? அதுக்கு நான் பதில் சொல்றேன். 2011 இந்த விஷயம் நடந்திருக்கு. 2012 ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி பார்லிமெண்ட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் ரித்தீஷ் கேள்வி கேட்கிறார். இந்த 5 மீனவர்களுடைய பிரச்சனை என்ன ஆயிட்டு அப்போ பார்லிமெண்ட்ல அன்றைக்கு இருந்த உள்துறை இணையமைச்சர் சொல்றாரு, இது சம்பந்தமா வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இந்திய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளும் எடுத்திருக்கிறதுன்னு இந்திய அரசாங்கம் அன்னைக்கு சொல்லியிருக்கு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த 3 வருஷங்கள்ல இந்த கடந்த அரசாங்கம் என்ன செய்தது என்பதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் இங்க யாருமே காங்கிரஸ்ல இல்லை. இந்த நேரத்தில் அவங்களோட சண்டை போட்டு அது தேவையில்லை. இந்த 3 மாதங்களில் இந்திய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மிக தெளிவாக மிக விரைவாக விவேகமாக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் பிரதிநிதிகள் இங்க யாரும் இல்லை என்று சொன்னாலும் காங்கிரஸ் அரசாங்கம் செய்ய தவறிய சில விஷயங்களை எல்லாம் முதலாவதாக பட்டியலிட்டு அந்த விஷயங்களை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை, தீவிர நடவடிக்கைகளை மோடி அரசாங்கம் எடுக்கும். 3 வருஷங்கள் அமைதியாக இருந்தது காங்கிரஸ். இப்போ இந்த 3 மாசத்துல பிரதமரே நேரடியாக தலையிட்டு சொல்லியிருக்கார். வேல்முருகன் சார் சொன்னார் என்று பட்டியலிடப்பட்ட விஷயங்கள்ல இந்த மீனவர் பிரச்சனை தொடர்பான விஷயம் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. ஆனால் வேல்முருகன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் என்னவென்றால், இது சட்ட ரீதியாக வழக்கு அங்கே நடந்து கொண்டிருந்தது, இன்னைக்குதான் அது முடிஞ்சிருக்கு. நாம் எதிர்பார்த்தது அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்று. ரொம்ப சிம்பிள். சட்ட ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு வழக்கை இந்திய அரசாங்கம் ஏன் சட்டப்பூர்வமாக அணுகவில்லை அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. அணுகிருக்குன்னு அவர் சொல்றாரு. தமிழக அரசாங்கம் தமிழக மீனவர்களுக்காக தமிழக அரசாங்கம் கொடுத்த ஒரு அழுத்தத்தை இந்திய அரசாங்கம் ஏன் கொடுக்கவில்லை? அதுதான் சொல்றேன். தமிழக அரசு வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல தமிழக அரசு வழக்கறிஞர்களை நியமித்தது, அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நியமித்தது அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், தமிழக அரசும் இந்திய அரசாங்கத்தோட ஒரு அங்கம் தான். அதனால அது இந்திய அரசு தான் நாம சொல்லணும். நீங்க தமிழக அரசு இந்திய அரசு பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகிற எல்லா மீனவர்களையும் இந்திய மீனவர்கள் தான் சொல்றோமா? கண்டிப்பாக இந்திய மீனவர்கள். எப்படி சொல்றோம் சொல்லுங்க? பாரதிய ஜனதா கட்சி இந்திய மீனவர்கள் தான் சொல்கிறது. நீங்க வேற யாரு இதற்கு முன்னாடி உள்ள அரசாங்கங்களோ காங்கிரஸோ என்ன சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்திய மீனவர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்திய மீனவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி கடந்த 3 மாதங்களிலே எடுத்து வருகின்ற அத்தனை முயற்சிகளும் ஐயாவுக்கு தெரியும். அவரால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரியாதுன்னு சொன்னா நான் ஒண்ணு செய்ய முடியாது. ஆனால் ஒரே நிமிஷம் வேல்முருகன் சார், நான் தான் 2 விஷயம் சொன்னேன். தயவு செஞ்சு இந்த இடத்துல கேள்வி பதிலாக நம்ம ஆக்க வேண்டாம். நான் சொல்றது ஒரே விஷயம் தான். சட்ட ரீதியாக மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். 2வது, அவர்களை உடனடியாக விடுவித்து இந்தியாவிற்கு திரும்ப அழைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இது தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்று முதல் முறையாக நமக்கு இது போன்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய. அந்த நடவடிக்கை நாம் எடுத்திருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, எடுக்க போகிற நடவடிக்கைகள் இவர்கள் இப்போது இந்த 3-4 மாத காலங்களில் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி இது எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்னு கொஞ்சம் சட்டப்பூர்வமாகவே கொஞ்சம் இருந்திருக்கிறது. அதை எதையெல்லாம் செய்ய தவறி இருக்கிறார். ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. இதை இட்டாலியன் ஃபிஷர்மேன் பத்தி சொன்னாங்க. இட்டாலியிலேருந்து யாரும் இங்கே ஆர்கியூ பண்ணல. கேரளாவில் அந்த கேஸுக்கு இங்கே இருக்கிற இந்தியாவிலேருந்து இருக்கிறவங்க தான் ஆர்கியூ பண்ணாங்க. கேஸ் இது பண்ணாங்க. கான்சுலர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து அவங்க போய் பார்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கே கொலம்போலையும் அவங்க கான்சுலர் ஆக்சஸ் இருந்திருக்கு, அவங்க பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற வக்கீல் தான் அவங்களுக்கு பார்த்து வாதாடிருப்பாங்க. இன்னொரு கோர்ட்டில் போய் ஃபாரின் நம்ம போய் இந்தியா போய் ஆர்கியூ பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது.
நான் வந்து லீகல் பாயிண்ட் நான் சொல்லிங்க கவுன்சிலர் ஆக்சஸ் மாதிரி அங்கே ஹை கமிஷன் அங்கே போய் பார்த்துருப்பாங்க. அங்கே இருக்கிற வக்கீல்கள் தான் அவங்க வச்சுட்டு வாதாடணும். அது பண்ணியிருக்காங்க, அதை மானிட்டர் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் பண்ணிருக்கலாம், இவங்களும் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சொல்லி இப்போ வந்து தலைக்கு வந்தோடனே டெத் சென்டென்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே முடிச்சுக்கிற மாதிரி தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், இந்த 3 வருஷத்தில் என்ன பண்ணாங்க, இவங்கள விட்டுடுங்க. எத்தனை தடவை நான் இவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி, எத்தனை தடவை சிறை பிடிச்சிருக்காங்க, எத்தனை தடவை விடுவிச்சிருக்காங்க, அப்பயே இந்த லிஸ்ட்டை அவங்க கொடுக்கல. ஏன்னா இது கேஸ் நடந்துருக்கு. அதான் நான் சொல்கிறேன், இது கேஸ் நடந்து, இது வேற இது வேற, இப்படியே அவங்க பார்த்துருக்காங்க. இல்லை நான் சொல்கிறத முடிச்சிடுறேன். இது அவங்களோட சேகரி, அவங்களாம் அப்பாவி ஃபிஷர்மேன், இவங்க பேரில் கேஸ் இருக்குது, இன்னும் ப்ரூவ் ஆகலை, ஒருவேளை போதை கடத்திருப்பாங்க. இப்படி தான் இவங்க இந்திய இதில் இருந்திருக்கு. இப்போ தான் வந்து சொல்கிறாங்க இல்லை அவர் பேரில் கேஸே இல்லை, அவங்களாம் நிரபராதிகள் இருக்குன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தண்டனை தொடர்பான ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி அந்த 5 பேரும் அப்பாவிகள் என்கிற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா வெளியில வந்திருக்கு. இதுக்கு முன்னதாக நீங்கள் சொன்ன மாதிரி சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களோ, சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்களோ, உபகரணங்கள்லாம் அபகரிக்கப்பட்ட மீனவர்களோ, அவர்கள்லாம் அப்பாவிகள், அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லைன்னு ஏன் சொல்லல? நீங்க சொல்ற பிரச்சனை எனக்கு புரியல. அங்க கேஸ் நடந்திருக்குங்க, அங்க கேஸ் நடக்கல. சட்டப்பூர்வமா இதுவும் சட்டப்பூர்வமாக இன்னும் மேல்முறையீட்டுக்கு போக வேண்டிய ஒரு தைவானீஸ் ஃபிஷர்மேன் இங்க வரான், இல்ல பர்மால இருந்து ஒரு ஃபிஷர்மேன் வரான், அப்புறம் சிங்களங்கலேருந்தே வராங்க, நெகும்போலேருந்து அவங்க பிடிக்கிறாங்க, பாஸ்போர்ட் வயலேஷன் சொல்லி அதையும் இதையும் ஒன்றும் பண்ண முடியாது. நார்கோட்டிக் அஃபென்ஸ் இஸ் வெரி சீரியஸ் அஃபென்ஸ். நீங்க எந்த இதுல வேணா சிங்கப்பூர்ல போய் பிடிச்சானா போறோம். மற்ற நாடுகள் நீங்க சொல்கிற மாதிரி இந்த நார்காட்டிக் விஷயத்தை அணுகிற மாதிரி தான் இலங்கையும் அணுகுது. அதுக்கு அது அந்த பிரச்சனைக்கு ஒரு நிமிஷம், அதாவது சார் சொல்றாங்க தைவான் நாட்டு, அந்த நாட்டு, இந்த நாட்டுலாம். என்னுடைய கேள்வி என்பது என்னுடைய கேள்வி என்பது அவர் சொன்னாரு இந்த யாரும் நம்ம சொல்லல அவங்களுக்கு அப்படின்னு. மத்திய அரசுக்கு திரு மோடி அரசு பதவியேற்ற பிறகு இந்த 5 பேர், குறிப்பா இந்த 5 பேர் மீது போடப்பட்ட பொய் வழக்கு குறித்தும் இவர்களை விடுதலை செய்ய வேண்டியதனுடைய தேவையை குறித்தும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட கடிதமும் ஒன்று எழுதப்பட்டிருக்கு, அது கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று இந்திய அரசாங்கமே ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு என்பதை எல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதப்பட்ட கடிதத்தின் மீது புதிதாக கடந்த காலம் 3 ஆண்டு காலம் மிக கேவலமாக நடந்துகிட்ட காங்கிரஸ் அரசை விட்டுருங்க. இங்க யாரும் இல்லைன்னு சொன்னார் நாராயணசாரி, பெருந்தன்மையா விட்டுரும். ஆனா இவ்வளவு ஒரு சீரியஸா நடந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கில் ஒரு முதலமைச்சரே சென்று வலியுறுத்தி கடிதம் எழுதிப்பட்ட பிறகு கூட வழக்கு நடக்கிறது, வழக்கை பார்த்துக் கொள்ளலாம் என்றுதான் மத்திய அரசு மௌனம் சாதித்ததை தவிர, ஆனால் இதிலே வந்து ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களை விடுதலையை இந்திய அரசு பெற்றிருக்க முடியும். ஆனா அதற்கான எந்த முயற்சி எடுக்கல. நான் சொல்ற 2 கேள்வி தாங்க. இங்கேயும் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போறாரு, உங்ககிட்ட அமெரிக்காவிலும் வாக்குறுதி கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அதனுடைய ஃபாலோ அப் என்ன? ஏன் அவர்களை விடுவிக்க வித சீரியஸா இருக்க தூக்கிட்டு முன்னாடி இருக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை என்பது எல்லாருக்கும் தெரியும். இலங்கை சட்டம் அப்படிதான் இருக்கு. ஆக ஒரு பொய்யாக ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொய்யான வழக்கை இந்திய மீனவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகின்ற உளவுத்துறை பிரதமர் இதெல்லாம் அரசாங்க ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள். சட்ட ரீதியாக நீங்க சார் சொன்ன மாதிரி அங்க வழக்கறிஞர்களை வச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள். கேரளாவில் இந்த 2 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது அங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. அந்த போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட நன்மைகளை அவர் சொன்னார். அந்த மாதிரி அரசியல் கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்த 5 மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஏன் ஒருங்கிணைந்து போராட, இந்த தூக்கு தண்டனை தொடர்பான தீர்ப்பு வந்த பிறகு வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு, தூதரக முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க போகிறது. ஆனால் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் மீனவர் நலனுக்காக ஒன்றிணைந்து போராடவில்லை என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்துதான் இருக்கு. இல்ல, அந்த குற்றச்சாட்டு நியாயமானது. இப்போ உதாரணத்துக்கு மலையாளிகள் ஒன்று சேர்கிறார்கள், பக்கத்தில் கன்னடர்கள் ஒன்று சேர்கிறார்கள், பஞ்சாபிகள் ஒன்று சேர்கிறார்கள், ஆனால் தமிழர்கள் ஒன்று சேரவில்லை. நீங்க கேட்கிற அந்த கேள்வி நியாயமானது. என்னுடைய ஆதங்கம், ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஆதங்கம் கூட அதான், உலக தமிழர்களுடைய ஆதங்கம் அதான். இங்க அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், இதர கட்சிகள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும். இந்த நிலை. ஆனா இந்த 5 மீனவர்களுடைய தூக்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் அவர்களுக்கான தனியா கருத்தில் இருந்தாலும், கட்சியினுடைய கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், இவர்கள் அப்பாவி என்பதிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஒரே அணியில் இருக்கிறது. பிஜேபி தூக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்லுமா? காங்கிரஸ் சொல்லுமா? அதிமுக சொல்லுமா? திமுக சொல்லுமா? தூக்கு தண்டனை வந்த பிறகாக இந்த தூக்கு தண்டனை எதிர்க்கிற நீங்கள் எல்லோரும் ஏன் தூக்கு தண்டனைக்கு முன்னதாக இந்த 5 மீனவர்களும் அப்பாவிகள், இவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலன்னு ஏன் போராடவில்லை? அப்படி போராடவில்லை நீங்க சொல்ல முடியாது. அந்தந்த கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் மீனவர்கள் பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை அனைத்து மீனவர்களும், இன்னைக்கு நாடாளுமன்றத்துடைய பிரதி இருக்கிற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே தமிழ்நாட்டு
தமிழ்நாட்டு எல்லாரும் தனித்தனியா அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. தனித்தனியா கருத்து. ஆனா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் இங்க ஒரே மேடையில் ஒன்று கூட முடியாது. ஆனா அதே நேரத்தில் அப்படி தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் அப்படி இருக்கிறதுக்காகவே நீங்கள் எங்களை எவ்வளவு வேணும்னாலும் குனிய கொட்டலாம் என்று மத்திய அரசு கொட்டி கொண்டிருந்தால், எங்களை பைதீர்த்துக் கொண்டிருந்தால், இது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நான் கேட்கிறேன், ஒரு சுப்பிரமணிய சாமி இலங்கைக்கு சென்று அங்கு படைகளை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், விடுதலை செய்யார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் மத்திய அரசு கண்டிக்கவில்லை? ஏன் மத்திய அரசு பாரதிய ஜனதா அவரை கட்சி விட்டு நூக்கவில்லை? ஏன் பிரதமர் அவருடைய பேச்சு திரும்ப பெறவில்லை? ஓகே, வேல்முருகன் சார் தொடர்ந்து பேசலாம். வேல்முருகன் வைக்கிற குற்றச்சாட்டை தாண்டி தற்போது இலங்கை அரசாங்கம் தமிழக மீனவர்கள் தொடர்பான, ஏன் இந்திய மீனவர்கள் தொடர்பான ஒரு பிரச்சனையை எப்படியாக அணுகி கொண்டிருக்கிறது? இந்த 5 தமிழக மீனவர்களையும் இந்திய மீனவர்களையும் சட்ட ரீதியாக தண்டிப்பதன் மூலமாக இந்திய மீனவர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு பய உணர்வை ஏற்படுத்த முடியும். எல்லை தாண்டி மீன்பிடிக்கிற மீனவர்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் சட்ட ரீதியாக இந்த முடிவை எடுத்திருக்கிறதா இலங்கை அரசாங்கம்? நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் பேசலாம். விவாதமேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாதம் மேடை தொடர்கிறது. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த 5 தமிழக மீனவர்களை தூக்கு மேடையில் நிறுத்தி இருக்கிறது இலங்கை அரசாங்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாகவும் இவர்கள் மீது போதைப் பொருள் கடத்தியதாகவும் தொடரப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் இலங்கையைச் சேர்ந்த 3 பேருக்கும் இவர்கள் 5 பேருக்குமான 8 பேருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு நீதிமன்றம் விதிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு குறித்து விரிவான பார்வைகளை இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சி முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இழுவலைகளையும் இரட்டை மடிவலைகளையும் பயன்படுத்தி இலங்கையினுடைய மீன் சேர்த்து சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய குற்றச்சாட்டின்படி தற்பொழுது தண்டிக்கப்பட்டிருக்கிற இந்த 5 குற்றவாளிகளாக அவர்கள் இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிற இந்த தமிழக மீனவர்கள் 5 பேரை வைத்துத்தான் இந்தியாவிற்குமாக ஒட்டுமொத்தமாக மீனவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணியை ஒலித்திருக்கிறதா இலங்கை அரசாங்கம்? இந்த ஒற்றை கேள்விக்கும் அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்ய போகிற இந்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எப்படியாக இருக்க போகிறது என்பது குறித்தும் விருந்தினர்கள் அவரது இறுதி கருத்துக்களை முன்வைக்கலாம். முதலில் திரு பீட்டர் ராயன் அவர்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் தமிழகத்திலே உள்ள கல்லூரி மாணவர்கள் வீதிக்கு வர வேண்டும். அவர்கள் போராடினால் இந்த நாட்டில் தமிழகத்திலே உள்ள அரசியல் கட்சிகள் அத்தனையும் ஒன்றிணைந்து போராடுவார்கள். அவர்களால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதை நான் நம்புகிறேன். அவர்கள் வீதிக்கு வருகின்ற போது ஒரு பயம் ஏற்படும் அரசியல் கட்சிகளுக்கு. நாம் ஒன்றிணைந்து போராடுவோம், இந்த பிரச்சனைக்கு முழுமையான ஒரு தீர்வை காண்போம் என்று முடிவு செய்வார்கள். இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு காணப்படும். இந்த 5 மீனவர்களை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, அதாவது முழுமையாக தமிழக மீனவர்களை காப்பாற்றப்படுவார்கள். அந்த பிரச்சனைக்கு அவர்கள் தீர்வு காண்பார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. தமிழக அரசியல் கட்சிகளே ஒன்றிணைந்து போராடாத சூழல்ல வேல்முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி இங்கு எல்லா கட்சிகளுக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் இந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்பதில் தான் ஒரே புள்ளியிலான கருத்து இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராட துணிந்து விட்டால் இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இளைஞர்களுக்கு பின்னால் நிற்கும்? இன்று அதாவது தமிழகம் மாத்திரமல்ல, இந்தியாவிலே வாக்கு வங்கி என்பது இளைஞர்களிடம்தான் அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் வரலாறு என்பது மாணவர்களின் மூலமாகத்தான் ஆட்சியை பிடித்தார்கள். எனவே மாணவர்கள் வீதிக்கு வருகின்ற போது அரசியல் கட்சிகள் பயப்படுவார்கள், தங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வரும் என்று. எனவே ஒன்றிணைந்து போராடுவார்கள். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். இந்த 5 மீனவர்களுடைய பிரச்சனைகள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமான மீனவர்கள் பிரச்சனை தீர்வு காணப்படும் என்பது இதில் வந்து பார்க்கணும் 2 விஷயம். இப்போ லார்ஜர் இஷ்யூ, ஃபிஷர்மன் இஷ்யூ பார்த்துருங்க, அது வந்து பேச்சு தான் பண்ண முடியும். இந்த 5 பேரை பொறுத்த மட்டும் அவங்க நிரபராதிகள்னா 3 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கு யார் காம்பன்சேட் பண்ண போகிறாங்க? இந்தியா கேட்கணும். ஏன்னா மரணத்துலேருந்து இருந்ததுன்னா அது பண்ணணும் சட்ட ரீதியாக. இல்லை ராஜ ரீதியாக பண்ணாலும் டிப்ளமேட்டிக் பண்ணாலே போகும். அது கவர்மெண்ட் அவங்க காம்பன்சேட் பண்ணணும், அவங்க இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராங்லி ப்ராசிக்யூட்டர்னா அவன் மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் இருக்குது. அது ஆக்கப்பூர்வமான ஒரு யோஜனை போராட்டம். அது தவிர இந்த 2 ஃபிஷர்மன் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மீனவர்கள் 2 பக்கமும் தமிழர்கள். அதை முதல்ல பாரு, இந்தியர்கள் ஸ்ரீலங்கன்னு பார்க்கலாம், இல்லை தமிழர்கள்னு பார்த்தா அந்த பக்கமும் பாதிக்கப்படுறது இவங்க தான். இவங்க 2 பேரும் பேசிக்கணும். நம்ம எப்படி காவேரியில் 2 இதுகளும் ஃபார்மர்ஸ் 2 பேசினா தான் முடியும், அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி 2 பக்கத்து ஃபிஷர்மனும் பேசி தான் முடியும். பேசி நடத்திருக்காங்க, 2-3 ரவுண்டு பேசி நடத்திருக்காங்க. அது ஒன்றும் பெரிய தீர்வு முடியாத பிரச்சனை இல்லை. டெஃபினட்டாக அதுக்கு ஒரு தீர்வு காணப்படும். ஓகே, நன்றி. வருடத்திற்கு இவர் பேசுகிறார். நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்களே, அதற்கு எனக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து 1974 அண்ணன் இந்திரா அவர்களும் பண்டாரநாயக் அவர்களும் போட்ட அந்த ஒப்பந்தம். இருநாட்டு மீனவர்களும் தத்தம் பாரம்பரிய மீன்பிடிகளில் மீன்பிடித்துக் கொள்ளலாம், வலைகளை கச்சத்தீவில் பயன்படுத்திக் கொள்ளலாம், வலைகளை உயர்த்திக் கொள்ளலாம் என்கிற அந்த ஒப்பந்தத்தை இந்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முயற்சித்தாலே போதும். வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஒன்று. இரண்டாவது,
இன்றைக்கு இந்தியாவை நாங்கள் கேட்பது, நீங்கள் ஒரு சப்ஜெக்டிங்காக ஒட்டுமொத்த இந்தியாவே எழுந்து போராடுகிறது, ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் ஊடகமே மிகப்பெரிய அளவில் இதை கொண்டு சேர்க்கிறது. ஆனால் இன்றைக்கு 5 தமிழ்நாட்டு இந்தியர்கள், தமிழர்கள் இன்றைக்கு தூக்கு கயிற்று முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்திய ஊடகம் வாய் திறக்கவில்லை என்பது என்னுடைய கேள்வி. இந்திய நாட்டில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகள், முராரி போன்றவர்கள் இந்திய தேசத்திற்காக எழுதுகின்ற நண்பர்கள், ஏன் இந்திய நாட்டில் இருக்கிற பிற மாநிலத்தவர்கள் இது குறித்து வாய் திறக்கவில்லை, இது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை? தமிழ்நாட்டு மீனவர்களாகிய நாங்கள் அல்லது தமிழர்களாகிய நாங்கள் இந்தியர்களாக அவர்களுக்கு தெரியவில்லையா? அல்லது என்ன பாவம் செய்தோம் என்பதைத்தான் இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர்கள் இன்றைக்கு மாரடித்து ஒப்பாரி வைத்து அழுகிறார்களே. இந்த அழுகுறலுக்கு ஏன் இந்திய தேசம் இறங்கி வந்து பதில் சொல்லவில்லை? ஏன் இந்திய தேசத்தின் தலைமை பீடம் வாய் திறக்கவில்லை? இந்திய தேசத்தினுடைய அந்த துறையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்றுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு சீக்கியர்களுக்கு பயப்படுகிற இந்திய தேசம், ஒரு மராட்டியனுக்கு பயப்படுற இந்திய தேசம், ஒரு வங்காளிக்கு பயப்படுற ஒரு இந்திய தேசம், உலகத்தில் 12 கோடி தமிழ் மக்களை கொண்ட எம் தமிழ் மக்களின் உணர்வுகளை ஏன் காலில் போட்டு நசுக்கிறது? அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் மோடி அரசாக இருந்தாலும் எங்கள் உணர்வுகளை ஏன் நீங்கள் உணர மறுக்கிறீர்கள் என்பதுதான் இந்த வினாவின் மூலமாக நாங்கள் எழுக்கப்படுகின்ற கேள்வியாக. நாராயணன் சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம் தான். இந்த போராட்டத்தினுடைய முடிவு தொடர் போகிற மேல்முறையீடு, அதை தொடர்ந்து வரப்போகிற தீர்ப்புகளில் இருந்தாலும் ராஜ்ய ரீதியிலாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்கிற பொறுப்பு மிக அதிகமாக மோடி தலைமையிலான அரசாங்கத்திற்கு இருக்குது. என்ன செய்ய போகிறார்கள்? நம்முடைய ராணுவ வீரர்கள் மழையிலும் வெயிலும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மை காக்கிறார்களோ அதே போல நம்முடைய மீனவர்களும் மழையிலும் வெயிலிலும் புயலிலும் சென்றுதான் கடலிலே சென்று மீன் பிடிக்கிறார்கள். இதை ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்காக பல திட்டங்களை இந்த அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து பேசி மீனவர்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறது. 1625 கோடி ரூபாய் இந்த ஒரு திட்டத்தையும் மாநில அரசாங்கம் சென்ற மாதம் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய கமிஷனர் ஆணையர் பீலார் ராஜேஷ் என்பவர் ராமேஸ்வரத்திற்கு சென்று இந்த அரசாங்கமானது, இரு அரசாங்கமும் சேர்ந்து 1625 கோடி ரூபாய் அளவுக்கு திட்டங்கள் கொடுக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் எல்லை தாண்டி போகாதீர்கள், இரட்டை மடி வலையை உபயோகித்தார்கள் என்று தெளிவாக இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கத்தினுடைய IAS அதிகாரி சொல்லி இருக்கிறார். மத்திய அரசாங்கம் இணைந்து பேசி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல நம்முடைய மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் குஜராத்தினுடைய முதல் மந்திரியாக இருந்த பொழுது இதே போன்ற ஒரு 20-30 மடங்கு பிரச்சனைகளை, கிட்டத்தட்ட 900 மீனவர்களுக்கு மேலே அங்கே குஜராத்திய மீனவர்கள் பாகிஸ்தானிலே கைதாகி இருக்கிறார்கள். இது போன்ற சூழ்நிலை அவருக்கு தெரியும். ஆனால் அப்போதெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாரும் குஜராத் மீனவர்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏனென்று சொன்னால் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாருமே இந்திய மீனவர்கள் தான். தமிழ் மீனவர்கள், குஜராத் மீனவர்கள் யாரும் பார்ப்பதில்லை. அதனால் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு ஒரு அதான் இப்ப சொல்ல வரேன், நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி கையாள வேண்டும் என்று கண்டிப்பாக தெரியும். ஏனென்றால் உணர்ந்தவர், அந்த பிரச்சனைகளை உணர்ந்தவர், கண்டிப்பாக சரி செய்வார். இதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போவதில்லை. 5 இந்திய மீனவர்களும் நம்மிடையே கண்டிப்பாக திரும்பி வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நன்றி நாராயணன் சார். முராரி சார் போன்றவர்களுக்கு ஒரு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஊடகத்தில் பேசுறாங்க, நல்லா எழுதுறாங்க, தமிழ்நாட்டு சரி பிரச்சனை எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கலாம் சொல்றாங்க. நாங்கள் நாளைக்கு இலங்கை தூதரகத்தை கட்சி கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் அமைப்புகள், மீனவ அமைப்புகள், மாணவர்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய உணர்வை மத்திய அரசுக்கும் இலங்கைக்கும் உணர்த்த போறோம். இங்க பேசிட்டு போற முராரி போன்றவர்கள் அங்க ஒரு போராட்ட காலத்தில் எங்களோட கைகோர்த்துனாங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. நன்றி வேல்முருகன் சார். பல்வேறு கருத்துக்கள் என்ன விவாதம் மேடை நிகழ்ச்சியில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் தரப்பிலிருந்தும் மீனவர்களுடைய பாதுகாப்பு தரப்பிலிருந்தும் ஒரு ராஜ்ய ரீதியிலான உறவுகளை இந்தியாவும் இலங்கையும் எப்படியுமாக இந்த புதிய அரசாங்கம் வளர்த்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்திய மீனவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எப்படியாக எடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்களில் மீறுகிறார்களா இந்திய மீனவர்கள் அல்லது இலங்கை வைத்திருக்கிற சில வரையறைகளை மீறுகிறார்களா என்ற கேள்விகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த 5 இந்திய மீனவர்களையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை கோரிக்கை தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து மேல்முறையீடு செய்ய போகிற இந்த மனுவின் அடிப்படையிலும் இந்திய அரசாங்கம் கொடுக்க போகிற அழுத்தத்தின் அடிப்படையிலும் இலங்கை அரசாங்கம் எடுக்க போகிற முடிவு நிச்சயம் அந்த 5 இந்திய மீனவர்களுக்கும் ஒரு சாதகமான முடிவாகவே இருக்க வேண்டும் என்பதை நிகழ்ச்சியினுடைய இறுதி கருத்தாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்த வேல்முருகன் அவர்களுக்கும், பீட்டர் ராயன் அவர்களுக்கும், நாராயணன் அவர்களுக்கும், முராரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விவாத மேடை நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.